இப்போ இந்த வந்து பொங்கலுக்கு தேவையான பத்தி பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வந்திருக்கிறோம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதே வாங்க. पाइनएप्पल ठीक है। हाँ पाइनएप्पल ये भाई ये कोने वाली ये मिक्स फ्रूट है ये पाइनएप्पल कोने वाली खींच लो चंदन कुमकुम और पीला भी है सफेद ये डब्बा में அது எல்லோ சந்தனம் குங்குமம் குங்குமம் இருக்கு 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 வந்து நம்ம பாதாம் முந்திரி வந்து வாங்க வந்திருக்கிறோம். ரெகுலரா அந்த கடையில தான் வாங்குவோம். நம்ம சைடு மாதிரி பாத்திரம் கிடைக்கல பெருசு देख लो दूसरा कौन सा फूल ये लो ये 30 पड़ेगा ये लो ये 30 का 30 पड़ेगा 5 किलो जाओ मजियो सब उसमें चलो ठीक है दे दो 5 तेरा ही हो गया 5 ही हो गया இந்த ரெண்டே ரெண்டு மாடல் தாங்க இங்க பானையே இருக்குது. 13 ही हो गया 5 அப்புறம் பார்த்தேன். ठीक है ये 35 पड़ेगा 30 पड़ रहा है தூக்குவாளி போலாம் கரண்டி இங்க எல்லாமே நல்ல நல்லதா இருக்கு. எங்கேயாச்சும் எடுத்துட்டீங்களா பாத்திரத்தை எடுத்தாச்சா? இந்த வேற பாத்திரம் எடுத்துட்டு போய் பாப்போமாமா பின்னாடி அந்த கடையில் இன்னொரு பானை பார்ப்போம். 1 கிலோ அந்த அந்த இருக்குல்ல அதான் ஃபுல்லா பாத்திரம் தான். ஓ பையன் தம்பி இது மாதிரி சாப்பிட தட்டு கேட்டாமாம்மா ஒரு 2 தட்டு எடுக்கணும். இது அல்லாது சாப்பிட தட்டு 2 எடுக்கணும். தம்பி கேட்டான் இதே மாதிரி வாங்கி கொடுங்கம்மா. பரவாயில்ல இருந்தாலும் 2-3 புளி இருக்க மாதிரி எடுங்க. எங்கள் வீட்லேயே இது மாதிரி தட்டு இருக்கு. எடுங்க 2 தட்டு எடுங்க. அது எடுங்க. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நாங்கள் ஒரே மாடல் எடுத்தால் உள்ளூரில் வச்சுக்கலாம். ஆமாம் புளித்தட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. இது நல்ல பெரிய கடையாக இருக்குது. இதெல்லாம் பீங்கா ஐட்டம்ஸ் போல். எடுத்துட்டிங்களா? ஆமாம் என்னாச்சு எடுத்தாச்சா அம்மா? 2 தட்டு எடுங்க. இது 3 தலை பண்ணி வச்சுருக்கீங்களா? 2 எடுங்க போதும். ஏனை செய். இதெல்லாம் அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கான கேக் மேக் பண்ணுவோம்ல அந்த இது. குட்டி குட்டி செம்புலாம் இருக்கு பாருங்க. भैया ये दिखा हाँ लोटा एक ஷெம்பு பார்த்தீங்களா? சரி நம்ம கேட்ட பொருள் வந்துருச்சு. பார்ப்போம். வாய் அகலமாக இருக்குது. வாய் அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து நான் எடுக்க மாட்டாங்களா? அந்த அங்குடி இருக்குதா? இது வாய் அகலமாக இருக்கு. நல்லா இல்லை. இது ஓப்பன் பண்ணுங்க. இதோ
இது செம்பு மாதிரி, நம்ம ஒரு செம்பு மாதிரி இருக்குமா இது? அங்கல பாருங்க சேம் தான். இது என்னடா செம்புவா இருக்கு? அங்க பார்த்தா அடப்படவுளே. இது இது அதுதான் அதுதானா? கேண்டி எல்லாம் வச்ச மாதிரி வாங்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? ஒரு 5 வாங்குறீங்களா? சாமிக்கு, அப்புறம் பொங்க பானைக்கு. எல்லாம் வேணாம், அது ரொம்ப கலர் நல்லா இருக்கு. அந்த அது கொஞ்சம் பெருசாக இருக்குமோ, நல்லா மிக்ஸ்டாக. இதெல்லாம் தலையில் வைக்க பூ. இது என்னம்மா பூவு? நல்லா இருக்குதே. இந்த பூ என்ன பூ? இதை பிடிங்க. இது என்ன பூன்னு சொல்லி பார்க்குறவங்க யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது கண்டிப்பாக ரோஸ் இல்லை. நல்ல ஒரு பூ, நல்லா அழகாக இருக்குது. இது வந்து இது ரோஸு, ஒயிட் கலர் ரோஸு. இது எல்லோ ரோஸு. இதுதான் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பொக்கே எல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இதுதான் கடைகள். இங்கே தான் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய கடைகள் இங்கே தான் இருக்குது. பாத்திர கடை நம்ம வாங்கினால பாத்திர கடை லைனாக ஒரு 3 பாத்திர கடை இருக்குது, வாங்கியாச்சு. இதெல்லாம் சாமிக்கு மாலை, இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம இதோட கட்டையாக வாங்கியிருக்கிறோம். பானைக்கு, சாமி போட்டோ எல்லாத்துக்கும் வாங்கியாச்சு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். முதல் நாள் ஷாப்பிங் வந்துட்டு காலையில் பொங்கல் வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வீட்டில் போய் படுக்க வேண்டியிருக்கனால நம்ம தோசை கார்னரில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அங்கே பார்த்திங்கன்னா மோமோஸ் கடை. இப்போ தான் இங்கே மோமோஸ் சாப்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா இங்கே நட்ஸ் இருக்குது, அங்கேயே காட்டுறேன். நட்ஸ் எவ்வளோன்னு கேட்கணும். இனிமேல் தான் அங்கே இருக்காங்க, கூட்டு வந்து கேட்போம். இந்த குளிருக்கும் இந்த மோமோஸ் சூடாக சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நான் இன்னைக்கு ஏதோ லோரின்னு ஒரு பண்டிகை, ஃபுல்லாக வேர்க்கடையில் செஞ்ச முட்டாயி. இந்த கடலை ஏதோ ஃபேமஸ் போல் நார்த் இந்தியாவில். பொங்கலுக்கு முத நாள் எடுத்த வீடியோ. நம்ம சவுத் இண்டியன் தோசை கார்னர் பார்த்தீங்கன்னா குட்டி கடை தான், ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றாங்க. சவுத் இண்டியன் ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இங்கே உள்ளவங்க. நம்ம வீட்டு பொங்கல் கோலத்தை பார்க்கலாம். ஹாப்பி பொங்கல். இதான் நம்ம வீட்டு பொங்கல் கோலம். ஹாப்பி பொங்கல். என்னம்மா கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலு பொங்கல். கோலம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான். இதோ கோலம் போட்டோம். ஹாப்பி பொங்கல் டு ஆல் எவ்ரி ஒன். இங்கே உல்ட்டா தெரிந்த ஃப்ரெண்டு கேமராவில். ஓகே ஓகே. கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு காலைல பொங்கலுக்கு இன்றைக்கி கோலம் எடுத்தாச்சு இல்லை? சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், காலைல தான் பொங்கல். இது வந்து ப்ரீ பொங்கல். ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல். ஆமாம்.